பாஜக தான் செய்யறாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். அதை வச்சு ஆன்டி சிம்பத்தி கிரியேட் பண்ணலாம். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இந்த ஈவ் ஆஃப் தி எலெக்ஷன்ல தான் எடப்பாடி டார்கெட் பண்ணி அடிக்கிறதா பிஜேபியோட முதல் வேலையா இருக்கும். நீங்க விஜய் மேல ஒரு கண் வச்சிருக்காங்க. விஜய் மேல என்ன கண் வச்சிருக்காங்கன்னா, இந்த மாற்று அரசியல் சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அது வந்து எதிர்கட்சியா உட்கார்ந்துரும். என்டிஏ கேப்சர் பண்ண போறது ஹிந்து ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்க் அவங்கள்ட்ட விட்டுறக்கூடாதுன்னு ஆரம்பத்திலே எடுக்கிறாரு பாருங்க அந்த மெஷரை. ஏன்னா அவங்க வந்து செலவு பண்றதுக்கு காசும் கிடைக்கும். அதிமுகவோட காசுலயே வந்து எம்எல்ஏ ஆயிடலாம். உங்களுக்கு புரியுதா? ஒரு தொகுதியில வந்து எம்எல்ஏ ஜெயிக்க முடியும்னா ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் the top political analyst from Texas, மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். இன்னைக்கு சும்மா ஒரு வித்தியாசமா கராஜ்ல இருந்து எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி, கராஜ் ஸ்டோரிஸ் அப்படின்ற மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கராஜ்ல இருந்து உங்களை இன்டர்வியூ பண்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து எடப்பாடி அண்ணாமலை என்ன இரு துருவங்களா இருக்கிறாங்க. ஒரு 5 வருஷம் 3 வருஷம் முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து இரட்டை கொலை துப்பாக்கி மாதிரி வந்து செயல்பட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அவங்க பேசுற பேச்சை பார்த்தோன்னா நம்மளால காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க முதல் கட்டமா இதை? இது ஒரு பெரிய கேள்விக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்க மாதிரி தான் நான் பாக்குறேன். எடப்பாடி அவர்கள் திருப்பி பாஜக கூட போய் சேர்ந்துருவாரா, இல்ல பாஜக அதிமுக கூட்டணி திருப்பி அமைஞ்சிருமான்ற ஒரு கேள்வி தொடர்ந்து பொது வெளியில இருந்துகிட்டே இருக்குல்ல. சோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு அண்ணாமலை தான் பாக்குறேன். அது கரெக்டா அவரு அவர் சொல்றாரு, அதே மீட்டிங்லயே சொல்றாரு, 3 மாசம் நான் வெளியே போறேன். சோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பகிரங்கமான ஒரு மீட்டிங்கை பண்ணிட்டு போறாரு, ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு போறாரு அப்படின்னா, கூட்டணி அவர் இல்லாத நேரத்துல இங்க எப்படி கூட்டணி கணிஞ்சு அமைஞ்சிடக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கிறதா எனக்கு தோணுது. ஒரு பிளான் பண்ணி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கா இல்லையா? ஏன்னா வந்து அவர் வெளியே போன நேரத்துல யாராவது, ஏன்னா வந்து இன்னைக்கு தமிழிசையா இருக்கட்டும், இல்லாட்டினா வந்து பாஜகல உள்ள நிர்வாகிகளே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து அதிமுக இல்லாம நம்மளால ஜெயிக்க முடியாதேப்பா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வைக்கிறாங்க. அந்த கேள்விக்குறிக்கு இவர் பதில் அளிக்கிற மாதிரி இருந்திருக்கு அப்படின்ற மாதிரிதான் பார்க்க வேண்டியதா இருக்கா? இல்ல, இதுல இருந்து என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, பாஜக மத்திய தலைமை வந்து எடப்பாடி அவர்களை குறி வச்சுட்டாங்கன்னு தான் தோணுது. அதிமுகன்றத விட அதிமுக அவங்களுக்கு திமுக கூட்டணி வீழ்த்துறதுக்கு அதிமுக நிச்சயமாக தேவை. ஆனா எடப்பாடி அவர்களை குறி வச்சிருக்காரு. அதனாலதான் எடப்பாடி மேல தனிப்பட்ட விமர்சனமும் இந்த மாதிரி வச்சிருக்காரு அவரு. இப்போ தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் என்ன வந்து பாஜக விமர்சிக்கல அப்படின்ற ஒரு குறையாவே இருந்துட்டு இருந்துச்சு பொதுவெளியில. இப்ப டைரக்டா மோடி அவர்கள் அவர் விமர்சிக்கிறாரு, மத்திய பட்ஜெட்டை விமர்சிக்கிறாரு. இப்போ நீங்க திமுக கூட கள்ள கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு டைரக்டா விமர்சிக்கிறாருல. சோ இந்த மாதிரி விமர்சிக்கும் போது கூட்டணிக்கு அவருக்கும் விருப்பம் இல்ல. உங்களுக்கு புரியுதா? இது வந்து நீங்க அண்ணாமலை தான் இந்த கூட்டணியை கெடுத்து விட்டான்னு சொல்றதே முதல்ல பொய். அவரு வந்து எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டுல இந்த நம்ம இஸ்லாமிய கிறிஸ்துவ வாக்குறது வந்து நமக்கு வருங்கிற ஒரு அடிப்படையில தான் அவரு வந்து இந்த கூட்டணியை வந்து சிதைச்சார் முதல்ல. இதுக்குதான் அவரு அந்த சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் இவரை நம்ம பன்னீர்செல்வத்தை வெளியே அனுப்புனதே வந்து ஒன் ஆஃப் தி பிஜேபியோட தாக்கம் நம்ம வந்து அதிமுக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலே இனிமே இந்த சிறுபான்மையினர் வாக்குகள் நமக்கு வராதுங்கிற ஒற்றை புள்ளியில தான் அவர் அந்த சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸை பிளான் பண்ணி செஞ்சுட்டே வந்தாரு. பாஜகவுக்கு என்ன கோபம் எடப்பாடி அவர்கள் மேல அப்படின்னா, அந்த ரெட்டை இலையை வாங்கிட்டாங்க. ரெட்டை இலையை வந்து அவரு வந்து கரெக்டா அந்த பிளே பண்ணி அவங்களுக்கு அந்த நெருக்கடியை கொடுத்து ரெட்டை இலை சின்னத்தை வாங்கிட்டு அவங்க இந்த மாதிரி எடப்பாடி டீல்ல விட்டாரு. அவங்கள பிஜேபி கடைசி நேரத்துல டீல்ல விட்டாரு. ஏன்னா நீங்க போன பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி கூட்டணி இருந்திருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் சீட் வந்திருக்கும். பீப்புள் அலைன்ஸ்ல சீட் வந்திருக்கும். சோ அதை வந்து அவங்க ரசிக்கல. சென்ட்ரல் தலைமை வந்து இந்த மாதிரி நம்ப வச்சு கடைசியில கூட்டணியை வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை ரசிக்கல. சோ அதனால இது வரைக்கும் நீங்க எடப்பாடி அவர்கள் மேலேயோ அதிமுக கட்சியின் முன்னாள் மாஜி அமைச்சர்கள் மேலேயோ ஒரு பெரிய நடவடிக்கை எதுவும் வந்ததா பாக்கல. நான் இந்த அண்மையில நடந்த அந்த 100 ரூபாய் ஒரு காயின் வெளியிட்டாங்க. அப்போ வந்து பாஜக வந்து வந்தாங்க, திமுகவோட ஒரு நட்பு பாராட்டினாங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. இதுல இருந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பாஜக எந்த காலத்திலயும் திமுக கூட கூட்டணி வைக்க மாட்டாங்க. சரியா? திமுக பாஜக கூட்டணி அமைஞ்சா 2 பேருக்குமே வந்து அது ஒரு சூசைடல் கூட்டணின்னு தான் 2 பேருக்குமே தெரியும். அதனால வெளிப்படையா 2 பேருக்கும் கூட்டணி அமையவே அமையாது. அது உறுதியா நான் என்னைக்கு வேணா சொல்றேன். அந்த மாதிரி பட்சத்துல இந்த மாதிரி திமுக தலைவர் அவர்கள்கிட்ட ஒரு இணக்கத்தை காமிக்கிறதுக்கோட வாய்ப்பு என்ன அப்படின்னா,
பாஜக டிஎம்கே நெகோசியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நாங்க எடப்பாடியை தான் டார்கெட் பண்றோம். செகண்ட் பிளேஸ்ல என்டிஏ கொண்டு போய் வைக்கணும்னு நினைக்கிறோம். தமிழ்நாட்டுல எதிர்க்கட்சியோட ஸ்பேஸை என்டிஏ கேப்சர் பண்ணணும் நாங்க விரும்புறோம். அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். நீங்க இந்த மாதிரி நாங்க எடப்பாடியை டார்கெட் பண்ணும்போது நீங்க அந்த அந்த பொலிட்டிக்கல் மூவ்ஸ்க்கெல்லாம் நீங்க கட்ட போடக்கூடாது. ஏன்னா நீங்க அவங்க அங்க நெருக்கடி வச்சிருக்காங்க பாருங்க. செந்தில் பாலாஜி உள்ள இருக்காரு. பல கேஸ் அததானே வந்து அதிமுகல எடப்பாடியும் சொல்றாரு, பி டீமா செயல்படுறாங்க திமுக அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங். நிச்சயமா அண்டர் கிரவுண்ட் டீலிங் கண்டிப்பா நிச்சயமா இருக்கும். அது எப்படி ஏன் இருக்கும்னு நான் பாக்குறேன் அப்படின்னா, எடப்பாடி அவர்களை டார்கெட் பண்ணதுனால பிஜேபிக்கு திமுகவோட ஸ்டேட்ல அந்த ஸ்பேஸ வந்து கொடுக்கறதுக்கு திமுகவோட ஒத்துழைப்பு தேவை. உங்களுக்கு இந்த ரெண்டாவது இடத்தை பிடிக்கிறதுக்கு தான் அண்ணாமலையும் ட்ரை பண்றாரு, சீமான் ட்ரை பண்றாரு, விஜய் ட்ரை பண்றாரு, எடப்பாடி அவர்களும் ட்ரை பண்றாரு. எடப்பாடி அவர்களுக்கு என்ன இந்த தேர்தலையுமே 2வது இடம் வந்தாலும் அவருக்கு போதும். அதுக்கப்புறம் அவர் கட்சி நடத்துவார். அதிமுக வெளில வைக்கணும் அந்த மாதிரி இல்ல. 2வது இடம் வரணும் அப்படின்னு. ஆனா அந்த 2வது இடம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்டிஏ முழு மூச்சா அந்த இடத்துல இறங்கி வேலை பார்ப்பாங்க. என்டிஏ கூட்டணி 2வது இடத்துல கொண்டு வரதுக்கு உள்ள எல்லா வேலையும் அவங்க பார்ப்பாங்க. வந்து முதல் இடம் திமுகன்னு வந்து முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறது அருண். ஏன்னா வந்து இப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு போயிடுமே. அதை நோக்கிதான் அதுதான் வந்து எடப்பாடியார் பண்றாருன்னு நிறைய பேர் இங்க வந்து குமுறுறாங்க. உண்மையாவே திமுக தொண்டர்கள் எல்லாம் வந்து என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா வந்து தென் தமிழகத்துல எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இந்த சைட்ல வந்து டெல்டா பகுதியிலயும் ஒண்ணுமே இல்லாம நம்ம போயிட்டு இருக்கோம். இப்படியே போயிட்டு இருந்தா அதிமுக என்ன ஆகுறதுன்னு குமுறுறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அதான் அதிமுகவை வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு அதிமுக இன்டர்னல் பொலிட்டிக்ஸ்லயே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் மூவ்ஸ் எல்லாம் நடக்கும் தான் நான் பாக்குறேன். ஏன்னா வந்து கூட்டணிகளை சரியா அமைக்க முடியல. தேமுதிகவையும் தூக்கிட்டாருன்னு வச்சுங்க. தேமுதிகவையும் என்டி அலைன்ஸ்ல ஏன்னா விருதுநகர் பேஸ் பண்ணி அங்க நடந்த வாக்கு எண்ணிக்கை ஏன்னா அவங்க இப்ப என்ன நினைப்பாங்க அப்படின்னா நாங்க ஒரு அதிகாரத்தின் பக்கம் நின்று இருந்தா நீங்க இந்த மாதிரி பிளே பண்ணிருக்க முடியுமான்னு நினைப்பாங்கல்ல. இப்ப அதிமுக பக்கம் நின்றனாலதான் திமுக வந்து ஜெயிக்கிறதா அறிவிட்டாங்க. இப்போ என்டிஏ பக்கம் நின்னா விட்டுருப்பாங்களா அவங்க ஒரு எம்பி வந்திருந்தா? நீங்க நினைச்சு பாருங்க. அந்த அதிகாரத்தின் பக்கத்துல நின்றிருந்தா அந்த ஜெயிச்சிருக்கலாம்னு வரும்ல. ஆனா இது வந்து சட்டமன்ற தேர்தல்னாலையும் இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும். இப்போ ஏடிஎம்கே வந்து பலம் மிகுந்த பகுதிகளா வட மாவட்டங்கள்லயும் ஓரளவு கொங்கு மண்டலத்துல தான் இருக்கே தவிர சவுத்ல ஃபுல்லா அடி வாங்கிருச்சு. சோ அந்த ஒரு ஃபேக்டரை வச்சு இவங்க வந்து எல்லாருமே இந்த சீட்டு பேரத்துல பயங்கரமா ப்ளே பண்ணுவாங்க. தேமுதிக வந்து கூடிய இதுல வந்து வெளியே போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இவங்க தேமுதிகவும் வெளியே போயிடும் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்க. அவங்க வந்து என்டிஏக்கு போற மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நியூஸ் எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வருது. ஒண்ணு விஜய் கூட போவாங்க, அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் வந்து என்டிஏ கூட்டணியில வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? விஜய் கூட போறதுனால அவங்களுக்கு பெருசா பலன் இருக்கான்னு தான் தோணுது. ஏன்னா அவங்க 2 பேரும் வச்சு எம்எல்ஏ ஜெயிக்க முடியாது. நீங்க இங்க என்டிஏ கூட நின்னீங்கன்னா அவங்க ஏதாவது ப்ராமிஸ் பண்ணுவாங்க. நிச்சயமா அவங்களால டெலிவர் பண்ண முடியும். ஏன்னா அவங்க பவர்ல இருக்காங்க. அவங்க டெலிவர் பண்ண முடியும். நீங்க விஜய் கூட போய் நின்னு தேமுதிகவும் பிளஸ் விஜய் மட்டும் நின்னா நீங்க வாக்கெடுக்க முடியும். அதெல்லாம் வழியே இல்ல. இதுல முக்கியமா இங்க அண்மையில அண்ணாமலை அவர்களோட நீங்க பேச்சுக்களை எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் என்ன நினைக்கிறாரு? எடப்பாடி அவர்களை ஐசோலேட் பண்ணணும். அதுதான் டார்கெட். இங்க இங்க இந்த 26ல ஆட்சி பிடிக்கிறதெல்லாம் அவரோட டார்கெட் இல்ல. எடப்பாடி ஐசோலேட் பண்ணி அவரை வந்து கண்டெயின் பண்ணணும். அவர் எந்த ஒரு கூட்டணி அமைக்க விடாமையும் பண்ணணும். அந்த என்டிஏ வெர்சஸ் இந்தியா அலையன்ஸ்ல கொண்டு வந்தாதான் அவங்களுக்கு வந்து அடுத்த பாராளுமன்ற தேர்தல் அது ஒரு பெரிய கெயின் அமையும். இங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? விஜய் மேல ஒரு கண்ணு வச்சிருக்காங்க இப்போ. விஜய் மேல என்ன கண்ணு வச்சிருக்காங்கன்னா, இந்த மாற்று அரசியல் சொல்லி வந்துட்டு இருக்காரு. ஆனா திடீர்னு அது பேர அரசியலா மாறி 4, 5 எம்எல்ஏக்களை உருவாக்குவோம், கல்லா கட்டுவோம்னு நினைச்சு எடப்பாடி அவர்கள் கூட போய் சேர்ந்து வரோங்கிற அச்சம் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கு. நீங்க விஜய் அவர்கள் வந்து நம்ம ஓட்டு காசு கொடுக்க மாட்டேன், ஊழல் லஞ்சத்துக்கு எதிரானவெல்லாம் சொல்லி வந்தாலும் கடைசி தேர்தல் அரசியல்னு வரும்போது சரி அவர் புஷி ஆனந்த்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு கீழே நிறைய செயலாளர்கள் எல்லாம் வேலை பாக்குறாங்க. அவங்களோட ஒரு எண்ணனும் இருக்குல்ல. அவங்களும் எம்எல்ஏ ஆகணும், கான்ட்ராக்ட்ல எடுத்து பண்ணணும். இருக்கும் இல்லையா? வாழ்க்கை என்ன வாழ்க்கை அது? நிச்சயமா அதான் நான் சொல்றேன். அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? விஜயோட மைண்ட் செட் பத்தி நமக்கு தெரியாது. அவரு வந்து கோடிகள்ல பொருள்றவரு. அவருக்கு மைண்ட் செட் அவருக்கு வந்து காசு பெரிய விஷயமா இருக்காது. ஆனா அவரோட கட்சியில வந்து எல்லாரும் தொண்டர்கள் கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ரசிகர்கள். அவங்க ஏதாவது ஒரு நம்ம தலைவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு நடத்தினா அதிமுகல எப்படி பெரிய பெரிய ஆளானாங்களோ அதே மாதிரி நம்மளும் மந்திரியா போய் உட்கார்ந்துடலாம்னு ஒரு கனவோட இருக்கிறவங்க எல்லாரும் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து அதிமுக கூட்டணி பெரிய விஷயமா தெரியும். சரியா? ஏன்னா அவங்க வந்து செலவு பண்றதுக்கு காசும் கிடைக்கும். அதிமுகவோட காசுலயே வந்து எம்எல்ஏ ஆயிடலாம். உங்களுக்கு புரியுதா? ஒரு தொகுதியில வந்து எம்எல்ஏ ஜெயிக்க முடியும்னா விஜயோட பிரபலம் ஒண்ணு, அதிமுகவோட மணி பவர் ஒண்ணு. இந்த 2 இருந்தா கண்டிப்பா எம்எல்ஏ ஜெயிச்சிடலாம்ல. அந்த மாதிரி சில தொகுதிகள் அந்த மாதிரி ஆசையை காட்டி அவரை இழுத்துருவாங்கன்ற ஒரு எண்ணம் வந்து அண்ணாமலைக்கு ஹெவியா இருக்கு. அதனாலதான் அவரு வந்து விஜய் வந்து மாமா மச்சான் கூட்டணின்னு அழைச்சதும் எதுக்குன்னா, சரி இங்கேயும் நாங்க உங்களுக்கு ஆஃபர் தரோம். அதே மாதிரி சீமான் பக்கம் ஒரு ஆஃபர் ஆல்ரெடி இருக்கு.
இத வந்து விஜய் தான் முடிவு பண்ணணும். விஜய் முடிவு பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து அவர் பிரைமரி பர்சனா வராரா, இல்ல யாராவது ஒரு ஆளோட கூட்டணி போறாரான்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. பட் இதுதான் இப்போதைய நிலைமை. அதே சமயத்துல வந்து அதிமுகவோட தலைமை கூட மாற்றப்படுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து லைட்டா கொஞ்சம் எழ ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா வந்து தங்கமணி, வேலுமணி வந்தெல்லாம் வந்து இன்னும் டெல்லிக்கு பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை பேசியிருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப வந்து அதிமுக வந்து அதிமுக அண்ட் பாஜக அலையன்ஸை தடுக்கிறது இன்னைக்கு வந்து ஒரே ஆளு தான். நிச்சயமா அது வந்து எடப்பாடியார் தான் இல்லையா? கேபி முனுசாமி இருக்கலாம், சிவி சண்முகத்தை கூட ஒரு சைட்ல வந்து இழுத்துடலாம். பட் இருந்தாலும் வந்து கேபி முனுசாமி அண்ட் ஜெயக்குமார் அண்ட் எடப்பாடியார் தான். ஒருவேளை எடப்பாடியை மாத்திட்டாரு அப்படின்னா வேலுமணியை தூக்கி மேல உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம பட்சத்துல அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. சோ அதனால வந்து இவரை வந்து தூக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க இல்ல? அதிமுகவே ரெண்டா உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அதிமுகக்குள்ள அந்த கருத்தை உருவாக்கணும். முதல்ல அந்த எடப்பாடிக்கு எதிராக எத்தனை பேரு பழைய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் எத்தனை பேர் போர்க்கொடி தூக்குறாங்கன்றது இருக்கு. சோ இன்னும் கூட்டணி நீங்க தேர்தல் இந்த மாதிரி இப்ப வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அப்படியே போயிட்டு இருக்கும். இந்த இந்த பேச்சுவார்த்தை இப்படியே நீங்க சொல்றீங்கல்ல, எடப்பாடி மேல ஒரு அதிருப்தி, அதிமுகக்குள்ள ஒரு அதிருப்தி இருக்குன்னு நீர் ஊத்துற இருப்பு அப்படி இருந்துகிட்டே இருக்கும். நீங்க எலெக்ஷனு கிட்ட வர வர ஒவ்வொரு ஆள் கூட்டணி அமைக்கும் போது இவரை எடப்பாடிக்கு வந்து நீங்க என்ன கூட்டணி அமைக்கலையா, எப்படி வெல்ல போறீங்க, என்ன பண்ண போறீங்க, என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பேசும்போது இவரு திருப்பியும் நாங்க தனியா நின்னே ஜெயிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு ஒரு மலுப்பலான ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா கோவம் வந்துரும். கூட இருக்கவங்களுக்கு சரி, இவரு போற வழி சரியில்லை. இதுக்கும் வந்து இந்த படகு கடமை சேராது அப்படின்னு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் ரிபல் வருமே தவிர, அதுக்கப்புறம் தான் வெளிப்படையா வந்து போட்டி பொதுக்குழு அந்த மாதிரி நம்ம பார்க்காததா கூவத்தூர்ல அது இதுன்னு சொல்லி என்னெல்லாமோ டிராமாட்டிக்கா நடந்துச்சுல்ல. அந்த மாதிரி ஒரு மாசத்துல சடன்னு நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிடும். கட்சியை உடைக்கணும்னு நினைச்சா அப்படிதான் கடைசி நேரத்துல. ஏன்னா இப்பவே நீங்க உடைச்சீங்கன்னா கிரவுண்ட்ல பாஜக தான் செய்யறாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். அதை வச்சு ஆன்டி சிம்பத்தி கிரியேட் பண்ணலாம். சோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இந்த ஈவ் ஆஃப் தி எலெக்ஷன்ல தான் எடப்பாடி மேல இருக்கிற அதிருப்தி உச்சத்துல போய் நிக்கும் போதுதான் இதை வந்து அவங்க வெளிப்படுத்துவாங்களே தவிர இப்ப எந்த பிரச்சனையும் வராது. இப்ப இப்படியேதான் போயிட்டு இருக்கும். நம்ம ரியலிஸ்டிக்கா பேசலாமே இன்னைக்கு. நம்ம வந்து ரியலிஸ்டிக்கா பேசும்போது அதிமுக ஒரு பிக்கர் அலையன்ஸ் ஏதாவது ஒரு ஃபார்ம் பண்ணாதான் இன்னைக்கு எடப்பாடியார் தான் வந்து நம்ம தலைவர்ன்ற ஒரு 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 கான்செப்ட் எடுத்துப்போம். 2026க்கு அவர் தான் வந்து சிஎம் கேண்டிடேட்டா நிக்க போறாரு அப்படின்ற பட்சத்துல யார் அவரோட அலையன்ஸ் வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க இப்போதைக்கு? ஏன்னா வந்து பெருசா வந்து தேமுதிக ஒருத்தங்க இருக்கிறாங்க. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி பாக்குறீங்களா? இல்லாட்டினா திமுக அலையன்ஸ் ஏதாவது ஒண்ணு உடைஞ்சு வருமா? எப்படி எப்படி அலையன்ஸை கட்டமைக்க போறாரு? ஏன்னா விஜய் வேற தனியா நின்னாரு அப்படின்னா விஜய் வேற பிரிச்சுட்டு போவாரு. அப்படின்ற பட்சத்துல ரொம்ப வந்து வீக்கன் ஆயிடுவாங்களே, ரொம்ப வந்து வலு இழந்து போயிடுவாங்களே அதிமுக. எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த இடத்துல நீங்க இப்ப யாராவது ஒரு ஆள்கிட்ட சரண்டர் ஆகி தான் போய் ஆகணும். அவர் விஜய் எடப்பாடி அவர்கள் வந்து எந்த மாதிரி பாப்பாரு அப்படின்னா, என்டிஏ நிச்சயமாக அவங்க அலைன்ஸ்ல இருக்கிற கட்சிகளை கூட வச்சிருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. அது போக 2-3 கட்சிகளை சேர்க்கறதுக்கு தான் என்டிஏ முயற்சி பண்ணும். நீங்க எடப்பாடி பண்ற எல்லா பொலிட்டிக்கல் மூவ்ஸ்க்கும் கவுண்டர் மூவ்ஸ் பண்றது இந்த இடத்துல என்டிஏ தான். அண்ணாமலை அவர்களும் சென்ட்ரல் பாஜகவோட ரிசோர்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து சவுத்ல கொஞ்சம் அவங்களை வாஷ் அவுட் பண்ணிட்டாங்கன்ற ஆல்ரெடி ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து என்டிஏக்கு இருக்கு. சோ இந்த பட்சத்துல நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் கூட்டணிக்குன்னு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்னா பார்கெனிங் ஆல்ரெடி பண்ணவங்க எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பண்ணுவாங்க. அவர் கூட கூட்டணி போறீங்க. ஏன்னா அவரோட வல்னரபிலிட்டி இப்ப எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு புரியுதா? சோ அதனால வந்து அவங்க இப்போ என்ன பேச்சுகள் அடிபட்டு இருக்கு? சீமான் அவர்களுக்கு இந்த மாதிரி இவ்வளவு சீட்டு கொடுக்குறாங்க, துணை முதல்வர் பதவி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வருது வெளியே. அதே மாதிரி விஜய் அவர்களுக்கும் ஒரு ஒரு ஆஃபர் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் வந்து இந்த 2 கட்சிகளுக்கு, அதாவது நம்ம சீமான் அவர்கள் இப்ப தெளிவாவே சொல்லிட்டாரு. என்ன பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் வந்து என்ன ஒரு கண்ணோட்டத்துல இருக்காருன்னு நான் பாக்குறேன் அப்படின்னா, காசுக்காக நிக்கிறவன் எப்படினாலும் ஓடதான் போறான். கொள்ளைக்காக நிக்கிறவன் எப்படினாலும் நிக்கதான் போறான். அந்த ஒரு முடிவு அவர் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கங்க. அடுத்த ஒரு 26ல வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, திருப்பியும் தனியா நின்னு ஒரு கணிசமான வாக்கு வங்கி வச்சு அதுக்கப்புறம் அவர் தலைமையில கூட்டணி. ஏன்னா இவர் சீட்டை ஆஃபர் பண்ணி வர மாதிரி எடப்பாடி கீழே போயிடுவாரு. ஏன்னா என்டிஏ 2வது இடத்துல வந்து உட்கார்ந்துரும். புரியுதா? என்டிஏ 2வது இடத்துல வந்து உட்கார்ந்துரும். எடப்பாடி கீழே போயிடுவாரு. அப்படின்னா சீமானுக்கு ஒரு உயர்ச்சி கிடைக்கும். சரியா? சீமானுக்கு ஒரு உயர்ச்சி கிடைக்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு? வருவாரு நீங்க நினைக்கிறீங்க? அப்போ சீமான் தேர்ட் வருவாரு. திமுக நீங்க வந்து சொல்றீங்கன்றது பார்த்தா ஒற்றை இலக்கத்துக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றீங்க நீங்க. பிஜேபியோட அவரை தேர்டுங்கும் போது பிஜேபி எப்படி பிளான் பண்றாங்க அப்படின்னா, சீமான் தனியா நின்னாக்க
அதிமுக அண்ட் சீமான கிட்டத்தட்ட நெருக்கி ஒரே கேட்டகரியில கொண்டு வந்துடலான்றதா அவங்களோட பிளான். உங்களுக்கு புரியுதா? அது ஒன் ஆஃப் த அதர் பார்ட்டியா மாத்திரலாம் அதிமுகன்றதா அவங்களோட பிளான். ஒரு 15% கீழ ஒரு 14, 13, 16 அந்த பெர்சன்டேஜ்ல சீமானும் அதே அளவு பெர்சன்டேஜ்ல அதிமுகவும் இருந்தா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அடுத்த பாராளுமன்ற தேர்தல் எல்லாருமே மோடி பின்னாடி தான் நின்னாகணும். அவங்களுக்கு அதுதான் டார்கெட். அவங்களுக்கு இந்த சட்டமன்ற தேர்தல திமுக என்னன்னா அதிமுக என்ன பாஜக நினைக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டுல செயல்படுத்த முடியாதா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? நீங்க லோக்கல்ல 29 இப்பமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க நீங்க. ஆமா, அவங்க பாலிசிஸ் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுல திமுகவா இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அதிமுகவா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதானி வந்து பாத்துட்டு போறாரு, போர்ட் வேலை நடக்குது, 8 வழிச்சாலை நடக்குது, எல்லா வேலையும் பாஜக என்னென்ன வேலை அதிமுக வச்சு தமிழ்நாட்டுல செஞ்சாங்களோ அதே வேலை இப்போ திமுக வச்சு தமிழ்நாட்டுல செஞ்சுட்டு தானே இருக்காங்க. நீங்க பாருங்க, இப்ப பாருங்க, இவரு கடைசியா ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த முருகப்பெருவிழாவையும் எடுத்துட்டாரு. அப்போ நான் இது நீங்க ரொம்ப நுட்பமா நீங்க பாக்கணும் இந்த விஷயத்த. நீங்க ஸ்டாலின் அவர்கள் வீடியோ கான்பரன்ஸ்ல வந்து சேகர் பாபு மூலமா முருகன் பெருவிழாவை எடுத்து வைக்கிறார் அப்படின்னா ஹிந்து அதாவது ஒரு எதிர்கட்சியா என்டிஏ ஸ்பேஸ கேப்சர் பண்றது கேக்குறாங்க. அப்ப என்டிஏ வந்து எதிர்கட்சியா உட்கார்ந்துரும், என்டிஏ கேப்சர் பண்ண போறது ஹிந்து ஓட் பேங்க், அந்த ஓட் பேங்க் அவங்கள்ட்ட விட்டுறக்கூடாதுன்னு ஆரம்பத்திலே எடுக்கிறாரு பாருங்க அந்த மெஷரை. உங்களுக்கு புரியுதா? நீங்க ஆல்ரெடி அப்ப அந்த நீங்க முருகன் இல்லாம ஒரு என்ன சொல்ல விநாயகர் அந்த மாதிரி ஒரு அப்பர் கேஸ்ட் ஃபார்வர்ட் கேஸ்ட்ல இருக்கவங்க எல்லாமே வந்து ஆல்ரெடி பாஜக தான் இருக்காங்க. இவரு இந்த வார்த்தையை விட்டுட்டாருன்னு வச்சுங்க, நீங்க பாஜக வந்து உட்கார்ந்துருச்சு ஹிந்து அப்படி ஒரு பெரிய கலைபரம் பண்ணி என்டிஏ வந்து ஆப்போசிட்ல எதிர்கட்சியா வந்து உட்கார்ந்துருச்சு வச்சுங்களா, ஹிந்துவாக்கு போயிடும். ஏன்னா இவங்க காங்கிரஸ் இவங்களே வச்சுட்டு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஹிந்து பேங்க்னு ஒரு வாக்கு வங்கி உருவாயிரும். அப்போ ஸ்டாலின் அந்த இடத்துல ஒரு த்ரெட்டை உணர்றாரு. அதனாலதான் இவ்வளவு நாளா எடுக்காதவர் இப்ப வந்து இந்த மாதிரி விழா எல்லாம் பண்றாரு. அவரே வந்து வீடியோ கான்பரன்ஸ்ல வந்து திறந்து வைக்கிறாரு. அவர் நேர்ல வந்திருந்தா விமர்சனங்கள் ஜாஸ்தியா வந்திருக்குன்றதுனால கொஞ்சம் கான்சியஸா பிளே பண்ணிருக்காரு. அப்ப நீ யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல சீமானையும் லைட்டா சீமானு போற வாக்குகள் பாஜகவுக்கு போற வாக்குகள் எல்லாத்தையுமே வந்து அவர் எவ்வளவு கண்ணிங்க பிளே பண்றப்ப இந்த இடத்துல ஸ்டாலின் நிக்கிறாரு. உங்களுக்கு புரியுது? அந்த மைன்யூட்டா வந்து நீங்க கவர்னிங்ல எந்த அளவுக்கு கோட்டை விட்டாலும், அட்மினிஸ்ட்ரேஷன்ல எந்த அளவுக்கு கோட்டை விட்டாலும், பொலிட்டிக்கல் மூவ்ஸ் கவுண்டர் மூவ்ஸ்ல பிச்சு உதறாரு ஸ்டாலின். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாதுப்பா. அதுல வந்து எனக்கும் வந்து அதுல வந்து ரொம்பவே உடன்படுறேன். மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து பார்த்தது வரைக்கும் இன்னைக்கு ரஜினிகாந்துக்கும் துரைமுருகனுக்கும் இருந்த பிரச்சனையை ஒரே நிமிஷத்தை சால்வ் பண்ணி, ஏன்னா ரஜினிகாந்த் ஸ்டாலின் பேசி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரி பேச்சுக்கள்லாம் வருது. பட் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் பெரிய லெவலுக்கு போக விடாம அப்படியே தடுத்துடுறாரு. வந்து நீங்க ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு தமிழ்நாட்டுல இன்னுமே அவரோட பேச்சுக்கும் அவரோட சொல்லுக்கும் இருக்கு. அதுவும் ஒரு பெரிய நடிகர் தமிழ்நாடு. ரஜினிகாந்த்னாலே தமிழ்நாடோட ஒரு ஃபேஸ் ஆக்சுவலா சொல்ல போனா. நீங்க அது வந்து நீங்க இன்டர்நேஷனல் லெவல்லையும் சரி, அவருக்கு வந்து இந்தியா லெவல்லயும் ரஜினியை நீங்க டேமேஜ் பண்ணீங்கன்னா ஸ்டாலினுக்கு ஒரு கெட்ட பேர் வரும். ஆமா, நீங்க புரியுதா? இந்த மாதிரி அவங்க வேற மாதிரி கொண்டு போங்க. அதுதான் நான் சொல்றேன், திருப்பையும் நேஷனல் லெவல்ல ஸ்டாலினை வந்து அஃபெக்ட் பண்ற விஷயங்கள்லாம் அவர் கரெக்டா போறாரு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, இங்க வந்து என்டிஏவை தான் பாஜகவை தான் அவர் வந்து எதிர்கட்சியா பாக்குறதே தவிர அதிமுகவை பாக்குறத விட்டுட்டாரு. அப்புறம் வந்து அவர் தெரிஞ்சு போச்சு. ஆனா எடப்பாடி அவர்கள் எந்தெந்த இடத்துல செல்வாக்கா இருக்காரு, இனிமே கட்சி எந்த மாதிரி போகுது அப்படின்னு. நம்ம இந்த இடத்துல என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னா, எடப்பாடி அவர்கள் வந்து எப்பவுமே ஒரு மேஜிக் ஒர்க் அவுட் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமா முடியாதா, இல்ல எங்க இருக்கு வழி, எங்க இருக்கு? அதுதான் அப்படி நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. இப்ப விஜய வந்து நீங்க சொல்ற மாதிரி விஜயோ சீமானோ அவர்களுக்கும் ஒரு மன வலிமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்க மன வலிமையோட நின்னாதானே. உங்களுக்கு புரியுதாமா? இப்போ அவரை மன வலிமை இழக்க வச்சுட்டாருன்னா எடப்பாடி அந்த இடத்துல வெற்றி பெற்றுவார்ல. அப்படி நீங்க இழக்க வச்சே வந்து ஒருவேளை விஜய் அண்ட் சீமான் வந்து ஒரு சைடா வந்து இழுத்து அவர் கொண்டு வந்துட்டாரு அப்படின்னா நான் நிச்சயமா ஹேட்ஸ் ஆஃப் டு எடப்பாடி. நிச்சயமா ஒரு ஃபார்மிடபிள் ஃபைட் கொடுக்கலாம் டிஎம்கே. ஏன்னா அங்க வந்து திமுக, பிசிக, காங்கிரஸ், இந்த இடத்துல வந்து ஏடிஎம்கே, விஜய், சீமான் அண்ட் தேமுதிக அப்படின்ற ஒரு பட்சத்துல நிச்சயமா ஒரு நல்ல ஃபைட் ஒன்று கொடுக்கலாம். இந்த சைட்ல வந்து என்டிஏ கூட்டணி, அது என்டிஏ வந்து அவங்க என்டிஏ ஆக்சுவலா எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, என்டிஏ அந்த இடத்துல கொஞ்சம் வைப் அவுட் ஆகுது, தேர்டுக்கு போறது சான்ஸ் இருக்கு. அதையும் எடப்பாடி வந்து ஓகே கொஞ்சம் எம்எல்ஏஸ் எடுத்துடலாம், எம்எல்ஏஸ் எடுத்துட்டு எதிர்கட்சியா உட்காந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினைப்பாரு. அப்படின்னா எப்படின்னா சாலிடா ப்ரூவ் ஆயிரும், ஏடிஎம்கே டிஎம்கே தான் ப்ரூவ் ஆயிரும் மறுபடியும். ஆமா, திருப்பி அதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. அப்ப வந்து ஒரு நல்ல ஃபைட்னு நீங்க கொடுக்கலாம். யாருக்கு வேணா நீங்க ஒருவேளை யாருக்குமே இல்லாம தொங்கு பார்லிமெண்ட் கூட வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஸ்மால்
ஒரு சான்ஸ் அந்த மேஜிக் தான் நான் சொல்றேன். அந்த மேஜிக்கு வந்து யாரு வலிமை இழக்கணும் அப்படின்னா சீமானை என்ன சொல்லி நெகோசியேட் பண்ண போறாங்க, விஜய் என்ன சொல்லி நெகோசியேட் பண்ண போறாங்கன்னு தான் முக்கியம். அதுல எனக்கு சீமான் அவர்கள் நீங்க கொள்கைப்படி பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுக்கு ஒத்து போவாரா, இல்ல விஜய் வந்து மாற்று அரசியல்னு பேசி எடப்பாடிகளுக்கு போனா மக்கள் ஏத்துப்பாங்களா, இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? இந்த இடத்துலதான் கன்னிங்கா விஜய் ஏன் வாட்ச் பண்றாங்க, விஜயை எப்படியாவது கேப்சர் பண்றதுக்கு பிஜேபி ரெடியா இருக்காங்க. அவருக்கு மாநாடுக்கு சிக்கல்னா மாநாடுக்கு இடம் கொடுக்கற வரைக்கும் அவங்க தயாரா இருக்காங்க. நீங்க திருச்சியில இடம் கொடுத்து உங்களை பண்ண வைக்கிறது வரைக்கும் நீங்க பாஜகவுக்கு கண்ணசைவு காட்டிட்டீங்கன்னா அவங்க உங்களை தனியா நிக்க வச்சு எடப்பாடிய தனியாவோ இல்ல சீமானோடையோ ரெண்டவர்ல ஏதாவது ஒண்ணு நிக்க வச்சு இல்லன்னா என்டிஏ கூட்டணி கூட போறதுக்கு விஜய் டைரக்டா விரும்ப மாட்டார். அப்படி விரும்பலைனாலும் அவரை தனியா நிக்க வைக்கிறதுக்கு ஃபண்டிங் வந்து பிஜேபி கிட்ட இருந்து வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு டார்கெட் வந்து எடப்பாடி. நீங்க இதுதான் பொலிட்டிக்ஸ். நீங்க நினைக்கலாம் விஜய் எதுக்கு பிஜேபி ஃபண்டிங் பண்ண போறாங்க, கொடுக்கும் பிஜேபியும் கொடுக்கும் டிஎம்கேவும் கொடுக்கும், நிச்சயமா டிஎம்கேயும் கொடுக்கும். விஜய் தனியா நின்னா இந்த வாட்டி வந்து விஜய் கட்சிக்காரங்களுக்கு பயங்கர ஜாக்பாட். ஏன்னா அவங்களுக்கு ஃபண்ட் எங்க இருந்தெல்லாம் வரும் அப்படின்னா பிஜேபி பக்கத்துல இருந்து ஃபண்டிங் வரக்கு வாய்ப்பு இருக்கு, டிஎம்கே பக்கத்துல இருந்து ஃபண்டிங் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் எவ்வளவு ஓட்டு எடுக்கிறாரோ அந்த அளவுக்கு எடப்பாடி கீழே போவாரு, என்டிஏ கூட்டணி மேல போறதுக்கு விரும்பும். அதே மாதிரி சீமான் வந்து எப்பவுமே அவருக்கு காசு கொடுக்கறது இல்ல, அவருக்கு போடுறது எல்லாமே அவரோட சொந்த கட்சி உழைப்புல வர்றதுதான். அதை நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவர் இதுக்காக போடுறாங்க அதுக்காக போடுறாங்கன்னு அவர் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவர் கடினமா உழைக்கிறாரு, டவுன் ஆவாரு, இதுல மாற்று கருத்தே கிடையாது. எல்லாருமே டவுன் ஆவாங்க, இன்க்ளூடிங் டிஎம்கே டவுன் ஆகும். ஆனா டிஎம்கே டாப்ல இருக்கும், அதுல மாற்று கருத்து கிடையாது. எல்லாருக்கிட்டே இருந்து அவர் ஓட்டு எடுப்பார். ஆனா வந்து அவர் எவ்வளவு பர்சன்டேஜ் வராரு அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது, இப்போதைக்கு ஸ்பெகுலேட் பண்ண தேவையில்லை. பட் இருந்தாலும் எல்லாருக்கிட்டே இருந்து ஓட்டு எடுப்பாரு, எல்லாருமே பலவீனமாவாங்க. அந்த பலவீனத்துல திமுக வந்து டாப்பா இருக்கும். திமுக வந்து ஆட்சியை அமைச்சிட்டு போயிடும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நிச்சயமா. சோ அதனால அந்த விஜய் தனியா நிக்கிற ஃபேக்டரி யாராருக்கு லாபம்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே விஜய் வந்து எப்படியாவது தனியா நிக்க வைக்கிறது, எடப்பாடியோட போயிடக்கூடாதுங்கிறதுல வந்து டிஎம்கேயும் பிஜேபி. ஃபர்ஸ்ட் பிஜேபியோட இன்ட்ரெஸ்ட் இதுல இருக்கு, செகண்ட் வந்து டிஎம்கேயோட இன்ட்ரெஸ்ட் அதுல இருக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு நம்ம பேசினது. ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு சண்டையா மாறிட்டு இருக்குது அண்ணாமலை அண்ட் எடப்பாடி. பட் இருந்தாலும் வந்து இந்த ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன் இல்லையா, அவரு இங்கிலாந்து போறாரு. இந்த ஃப்ரைடேவா சாட்டர்டேவான்னு தெரியல, போயிட்டு 3 மாசம் இருக்க மாட்டாரு. பட் இருந்தாலும் எடப்பாடியும் பிஜேபியும் ஒன்னா சேர்ந்துடக்கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்வுல பொறுத்திருந்து பேசி இருக்கிறாரு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. லாஸ்டா ஃபைனல் டாக்ஸ் ஏதாவது இருக்காருன்னு இல்லைன்னா, அதாவது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ இருக்கிற நிலைமையில அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அவங்க எடப்பாடி டார்கெட் பண்ணி அடிக்கிறதா பிஜேபியோட வேலையா இருக்கும். நீங்க அதிமுக கட்சிக்குள்ள என்னென்ன டெவலப்மெண்ட் நடக்க போகுன்றது இந்த 1 இயர் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான மூவ்ஸ் நடக்கும் தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இதே கராஜ்ல இருந்தே இனிமேல் நான் வந்து கொஞ்ச நாள் வந்து இன்டர்வியூ பண்ணலான்னு இருக்கேன் உங்களை. அது வரைக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க,